பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Ecclesiastes chapter 3 verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம் நமக்கு தெரிந்த வார்த்தையா இருந்தாலும் இந்த நாளிலே ஆவியானவர் இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். நான் முதல்ல வாசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரன் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனுடைய ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடப்பதே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். எல்லாம் அருமையான ஒரு சம்பவம் இல்லை, ஒரு தத்துவத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு காலம் இருக்குது, ஒரு நேரமும் இருக்குது அப்படின்றத தெளிவாக கர்த்தர் பேசுகிறத பார்க்குறோம் இல்லையா? யுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு காலம், பேசுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அமைதியாக போகிறதுக்குன்னு ஒரு டைமும் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? கர்த்தருடைய டைமிங், ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய சமயம் அப்படின்றது நம்மளால் யூகிக்க, நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம கேலண்டரில் நிறையா நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு 1 year கேலண்டர் நம்மளால் போட முடியும். இந்த ஹோல் வீக்குக்கும் நம்ம ஒரு கேலண்டர் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? இல்லை 1 monthக்கு நம்ம கேலண்டர் போட்டு வச்சுருப்போம். இல்லைனா ஒரு 2 monthsக்கு அப்புறமா நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும் எல்லாம் பிளான் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குது. அந்த டைமிங் வந்து எப்போதும் நேர்த்தியான டைம். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். there are so many uncertainties நம்ம லைஃப்பில் பாருங்கள். நம்ம வந்து நிறைய காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் இப்படி நடக்கணும், ஆனால் அப்படி நடக்குதா அப்படின்னா அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. நிறைய காரியங்கள் நமக்கு அன்சர்டனாக இருக்குது, நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள, நமக்கு வந்து யூகிக்க முடியாத நிறைய இருக்குது. so many things. நம்ம இன்றைக்கே ஒரு டிசைன், ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், இல்லை நேற்று ஒரு பிளான் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நம்மளுக்கு டே ஓவர் ஆகிடுச்சு,
காலையில் எழும்பும் போது நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? இதெல்லாம் நான் பண்ணணும், இன்னைக்கு இந்த டைமில் இதை பண்ணணும், அங்கே இங்கே போகணும், அதை வாங்கணும், இந்த வேலையை முடிக்கணும், அப்படி நம்ம நிறைய மனசில் யோசித்து வச்சுருப்போம். இல்லை ஒரு ஜேர்னலில் நம்ம எழுதி இதெல்லாத்தையும் இன்றைக்கி அக்கம்ப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியுதா? ஏதாவது ஒன்று என்ன செய்யுது, நம்மளுக்கு குறுக்கிடுது. ஏதோ ஒருத்தர் திடீர்னு ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிளான்ஸ் மாறுது இல்லையா? எத்தனையோ காரியங்கள், காரில் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், திடீர்னு பார்த்தா கார் இன்ஜின் ஆயில் இல்லைன்னு சொல்லுது, ஃப்ளாட் டயர் ஆகிடுது, எல்லாம் மாறுது. நம்மளுடைய பிளான்ஸ் எவ்வளோ மாறுது, ஆனால் கர்த்தருடைய பிளான்ஸ் மாறாதது. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நான் போட்டிருக்கிற பிளான் ஒன்று, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற பிளான் இன்னொன்றாய் காணப்படுகிறது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் ஆண்டவர் எப்படி செய்கிறாங்க? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாமே அந்தந்த டைமில் அது பியூட்டிஃபுல்லாக செய்திருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நம்ம லைஃப் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த வசனத்துக்கு சொல்ல முடியும், ஆமாம் எஸ்ஸப்பா எல்லாத்தையும் அழகாக செய்தீங்க. சில நேரத்தில் எனக்கு எல்லாம் தாமதமாக தான் கிடச்சிது, அந்த டைமில் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப யோசித்தேன், ரொம்ப அழுதேன், ரொம்ப போராடினேன். ஆனால் நீங்கள் எனக்கு இன்னைக்கு நான் அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக நீங்கள் செய்திருக்கிறீங்களே. சில காரியங்கள் நம்மளுக்கு வந்து துக்கமாக இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து கேள்வியாக இருந்திருக்கும், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, என்ன ஆண்டவரே ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனையாக வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன். எத்தனையோ தீமைகளிலிருந்து கூட ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அல்லவா. கர்த்தருடைய வழி நடத்துதலை நம்ம வந்து ஆச்சரியமாக நடத்துகிறார் ஆண்டவர், அற்புதமாக தேவன் செய்கிறார். ஆண்டவருடைய டைமிங் வந்து எப்போவுமே பர்ஃபெக்ட், எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் டிலே பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த நாளுக்குள்ளே இது எனக்கு நடந்து ஆகணும், இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் ஆண்டவரை. ஆனால் ஆண்டவர் நம்ம ப்ரெஷருக்கெல்லாம் அவர் ஈடு கொடுக்குற தேவன் அல்ல. ஏன்னா டேட்டுன்றது நம்ம கீழே தான் இருக்குது. காட் இஸ் பியாண்ட், அவர் அவுட் ஆஃப் டைம். ஆண்டவர் வந்து அந்த மாதிரி டைமுடைய ப்ரெஷரில் அவர் இல்லை. என்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, என்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமோ எல்லாற்றையும் நேர்த்தியாய் அதனதின் காலத்தில் கர்த்தர் செய்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காய் காத்திருக்கிறீங்க? எனக்கு ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணுமே, இந்த நாளுக்குள்ளே இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இசப்பா நீங்கள் நேர்த்தியாக செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் தியானித்தோமே, எனக்கு நேர்த்தியாக செய்து கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அதனதின் காலத்தில், அந்த காலம் வரும்போது எந்த தடையும் வராது. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்மூத்தாக ஆண்டவர் அப்படியே பியூட்டிஃபுல்லாக நடத்தி கொடுப்பாங்க. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? அதனால் பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணுகிற, இல்லை ஒரு சுகத்துக்காக வெயிட் பண்ணுகிற, இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு அற்புதத்துக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் அதிகமாக நீங்கள் விசுவாசித்து கொள்ளுங்க, பொறுமையாக காத்துருங்க. கரெக்டான டைமில் ஆண்டவர் அதை அழகாக நமக்கு செய்து கொடுப்பாங்க. ஆமேன், ஆமேன். எலிசபெத், யோவான் ஸ்நானகனுடைய தாயாரை குறித்து பார்க்கும்போது, சகரியா எலிசபெத்துக்கு அவங்க ஆசாரியத்துவ ஊழியம் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. அவங்க பாருங்கள், அவங்க கூட இருந்த அநேகருக்கு என்ன பண்ணியிருக்கோம்? குழந்தை பிறந்திருக்கோம் இல்லையா? அப்போ அவங்க யோசித்திருப்பாங்க, நமக்கு இல்லையே, நமக்கு இனிமேல் குழந்தை இருக்குமா இல்லையா யோசித்திருப்பாங்க. ஆனால் கரெக்டான டைம் பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து தெரியும் யோவான் ஸ்நானகன் எப்போ வரணும், ஜீசஸுடைய பீரியடில் தான் அவர் வரணுன்றது ஆண்டவர் அறிந்திருந்தபடினால் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்தார் அல்லவா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். கர்த்தரையே பற்றி கொள்வோம், கர்த்தரையே விசுவாசிப்போம். நிச்சயமாய் தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதியாது. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?